ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சான்சன் கிலோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோன்னா பிட்காயின் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அதோட ஆல் டைம் இருந்து நியர்லி ஒரு 53% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருக்கு. அண்ட் இந்த மந்த் ஜூனில் மட்டுமே நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 22% வரையும் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ பிட்காயினோட பாட்டம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயின் இந்த இயரோட ஜான்வரி மந்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 39% வரையும் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதே மாதிரி இப்போ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 22% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிடிசி அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இந்த இயர் 2026 ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இயர்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். போத் Q1 அண்ட் Q2 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டோட்டல் ட்ரெண்டே பிட்காயின் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ பிட்காயினோட ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் லோஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிட்காயினோட பாட்டம் ப்ரைஸ் எவ்வளோ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இப்போ பிடிசியோட வீக்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட லோ ட்ரெண்ட் சப்போர்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு $54,000 to $52,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. சப்போஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக இருந்ததுன்னா பிடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $49,000 வரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 18% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் பை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பாட்டம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் வீக்கோட கேண்டில் க்ளோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் பிலோ 60,000 கீழே எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $55,000 $54,000 போகுதுன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாக்டான பாட்டம் ப்ரைஸில் எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜிங் தான். ஸோ பிடிசி எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டம்ப் ஆகி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண பாருங்கள். தென் அடுத்ததாக நம்ம யூஎஸ்டி டாமினன்ஸோட வீக்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸ் வீக்லியில் ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி இப்போ கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கேண்டில் க்ளோஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜூலை 2022 பார்த்தீங்கன்னா விக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாறி டம்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் விக்கா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து தான் இங்கே வந்து பவுன்ஸ் கொடுத்து திரும்பவுமே இந்த இயரோட ஜான்வரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விற்காம இருக்குது. பட் இந்த வாட்டி இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் வெரி பேட் ஃபார் பிடிசினே நம்ம சொல்லலாம். ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% to 11% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் யூஎஸ்டி டாமினன்ஸ் பம்ப் ஆனாலே ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் 10% to 11% போயிடுச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைக்கிளோட டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் போதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட பாட்டமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷார்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கலாம் நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். உங்கள் சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.